ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog அப்லோட் பண்ணிருக்கீங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச vlog. இந்த vlog மொத்தமும் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு முன்னத்த நாள் அப்புறம் வெட்டிங் ஆனிவர்சரி டே இதுதாங்க கவர் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வருஷமுமே ஒவ்வொரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி அது ஒவ்வொரு வருஷமே நடக்காமல் போகிறப்போ இந்த வருஷம் மட்டும் என்ன நடந்துடவா போகுது அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு நினைப்போட தான் நான் இருந்தேன். ஆனால் சடனாக இப்படி அன்னைக்கு வெளியே கிளம்புவோன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. என்னோட ஹஸ்பண்ட் முன்னத்த நாளே வந்துட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாரு. நான் எப்படி சொதப்பிரும் தான் நினச்சிருந்தேன். ஆனால் இந்த டைம் பிளானை அச்சீவ் பண்ணிட்டோங்க. எங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருந்த பிளேஸ் தான் அலப்பி. இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தோம். எஸ்பெஷலி எனக்கு ரொம்பவே பிடிச்ச இடங்க. நாங்கள் அலப்புல ரீச் ஆகும்போதே ஒரு 1:30 இருக்குங்க. நாங்கள் போனதுமே எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் ப்ளஸ் லஞ்ச் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்டாக ரெடியாக இருந்தது. அலப்பி பிளான் பண்ணாலே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் செட் வருது போட் ஹவுஸ் தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் போட் ஹவுஸ் பிளான் பண்ணியிருந்தோம். சரி, ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன சாப்பிட்ட லஞ்ச் சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே நடந்த ஸ்டோரி ஷேர் பண்ணுறேன். எங்களுக்கு லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருந்தது. சாம்பார்லேருந்து பொரியல் ஒன்று, ஃபிஷ் ஒன்று வச்சுருந்தாங்க. ஃபிஷ் வந்து ஜிலேபி ஃபிஷ் தான் வச்சுருந்தாங்க. கூடவே பொரியலும் நல்லா இருந்ததுங்க. அன்னைக்கு லஞ்ச் ரொம்ப சூப்பராகவே சாப்பிட்டோம். போட் ஹவுஸ் நாங்கள் ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா 1:30. நாங்கள் அப்போ லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. அது ஆக்சுவலி ஃபிஷ் மார்க்கெட். இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்க ஃபிஷ்ஷை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த போட்டில் இருக்கவங்க நம்மளுக்கு அதை சமைச்சு கொடுப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி வேணும்னு கேட்குறீங்களோ அந்த மாதிரியே உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் அன்னைக்கு நான் எதுவுமே அங்கே ஃபிஷ் வாங்கலை. ஏன்னா லஞ்சுமே நம்ம ஃபிஷ் தான் சாப்பிட்டோம். அகைன் எதுக்கு ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு வாங்கலை. மெனு வந்துட்டு நம்மளுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. நம்ம ரீச் ஆனதுமே நம்மளுக்கு வெல்கம் ட்ரிங்க்கு ப்ளஸ் அன்னைக்கான லஞ்சு, அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு ஸ்நாக்ஸும் கொடுப்பாங்க. அன்னைக்கு வந்துட்டு பழம்பொரி கொடுத்துருந்தாங்க. அது கூட வந்துட்டு டீ ஆர் காஃபி எது வேணால் வந்துட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பழம்பொரி ஒரு கடி, அப்புறம் டீ வந்துட்டு குடிச்சிட்டு என்னோட ஹஸ்பண்ட் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் கூட சேர்ந்துட்டு நானும் எங்களோட மெமரிஸ் எல்லாம் ஒவ்வொன்றா கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. எனக்கு இந்த அலப்புழா பார்த்ததுமே நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது சுற்றி வந்துட்டு தண்ணி இருக்குது, இந்த பக்கமும் அந்த பக்கமும் வீடு. நம்மெல்லாம் எப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு பைக்கு இல்லை காரு இந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்போம் இல்லையா? ஸோ இங்க இருக்கவங்க அவங்க வீட்டுக்கு கண்டிப்பா ஒரு படகுன்னு வச்சிருக்காங்க. வீடெல்லாம் பார்த்தோன்னா உண்மையாவே வேற லெவலா கட்டியிருந்தாங்க. நான் போன பிளேஸ் எல்லாமே வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருந்தது. நான் நேச்சர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ரசித்து நான் டீ குடிக்கவே இன்றைக்கி நான் ரொம்பவே டிலே பண்ணிட்டேங்க. ஆனால் அதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்தது. கரெக்டாக நான் டீ குடிச்சிட்டு இருக்கப்போ மேலே ஒரு பேர்டும் பறந்து போனது. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்காமல் இருந்தால் எப்படிங்க? ஸோ இருந்த டைமை யூட்டிலைஸாக கேப்சர் பண்ணணும், நம்மளோட மெமரிஸை கேதர் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸும் எடுத்துக்கிட்டோம். சுற்றி நேச்சராக இருக்கவும் நம்ம எதையுமே யோசிக்க விடாமல் நேச்சரை மட்டுமே யோசிக்கிற மாதிரி இருந்தது. அன்னைக்கு டே ஃபுல்லாகவே எனக்கு இதே வைபாக தாங்க இருந்தது. உங்களுக்கே பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி நான் ஜாலியாக இருக்கேன்னு சொல்லி. அலப்பி போட்ல வந்துட்டு கரெக்டா நம்ம 11 o'clock செக்இன் பண்ணோம்னா அதுதான் டைம் கொடுத்துருப்பாங்க. செக்இன் பண்ணோம்னா ஃபுல்லா சுத்திட்டு ஒவ்வொரு இடத்துல நமக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டா 5 o'clock வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிடுவாங்க. அன்னைக்கு அந்த 5 o'clockல இருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 7 o'clock வரைக்கும் போட் அங்கதாங்க இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிருந்தேன்னா போட் வந்துட்டு மூவ் ஆயிட்டே இருக்கும் போல ஒன் டே ஃபுல்லா, அப்படிதான் நான் நினைச்சிருந்தேன். ஆனா வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் தெரியும் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும்னு சொல்லி. கரெக்டா 8 o'clock நம்மளுக்கான டின்னரும் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. சப்பாத்தி கூட சுட சுட சிக்கன் கிரேவி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த சிக்கன் கிரேவி எனக்கு என்னமோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. சிக்கன் நல்லா சாஃப்டா ஜூஸியா வெந்திருந்ததுங்க. நான் அன்னைக்கு டின்னர் ரொம்ப நல்லாவே சாப்பிட்டேன். எனக்கு லஞ்சை விடையும் அன்னைக்கு டின்னர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த vlog தான். அன்னைக்கு தான் எங்களோட வெட்டிங் அனிவர்சரி. என்னோட ஹஸ்பண்ட் யதார்த்தமா நைட்டு தூங்கும்போது என்ன சொன்னார்னா நெக்ஸ்ட் டே மழை வந்தால் நல்லா இருக்கும்லன்னு சொல்லி சொன்னார். நானும் வந்துட்டு சரி ஓகே நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தாங்க. நான் எந்திரிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது அன்னைக்கு மழை பெஞ்சிருக்குங்க. கரெக்டாக காலையில் எந்திரிக்கும் போது ரெய்னியோடு தான் எந்திரிச்சோம். நம்மளை மழையே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். சும்மா நினச்சிட்டு தான் படுத்தோம். எப்படிடா நெக்ஸ்ட் டே மழை பெஞ்சதுன்னு சொல்லிட்டு நானே யோசிச்சுட்டு இருந்தேங்க. கரெக்டாக ஒரு 1/2 hour மழை பெஞ்சிருக்கும். அகைன் வந்துட்டு வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம டிராவல் பண்ணும்போது கண்டிப்பாக மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் வெளியே எங்கேயுமே நடக்கவும் முடியாது. நம்ம நினச்ச மாதிரி கொஞ்ச நேரம் மழையிலையும் இருந்தாச்சு போட்டில், அதே மாதிரி வெயிலையும் இருந்தாச்சு. இப்போ நம்மளோட போட் ஹவுஸை சுற்றி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் போட்டில் என்ட்ரு ஆனதுமே முன்னாடி வந்துட்டு போட்டோட டிரைவர் இருப்பார். அது கரெக்டாக என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல அவங்களுக்கு. அவங்க தான் முன்னாடி பிளேஸ்ல இருப்பாங்க. உள்ள வந்துட்டு ஒரு ஹாலுங்க. அந்த ஹால்லே வந்துட்டு 2 பக்கமே நல்ல மிரர் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பக்கம் கீழே உட்காந்து நல்லா வேடிக்கை பார்க்கலாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸும் இருந்தது. இதுதான் அது.
நாங்கள் வந்துட்டு 2 பெட்ரூம் இருக்க மாதிரி தான் நாங்கள் போட் ஹவுஸ் புக் பண்ணியிருந்தோம். முதல்ல வந்துட்டு ஒரு பெட்ரூம் இப்படி தான் இருக்கும். 2 பெட்ரூம்க்கு நடுவில் வந்துட்டு ஒரு வாஷ் பேஷன் ஏரியா கொடுத்துருந்தாங்க. அந்த பக்கமும் ஒரு பெட்ரூம்ங்க. பெட்ரூம் பார்த்தா ரெண்டுமே ஈக்குவலான சைஸில் தான் இருந்தது. அதை விட அந்த லாஸ்ட்டில் போனோன்னா கிச்சன் இருந்தது. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நிற்கிறதுக்கு வெளியே டெரஸ் மாதிரி ஒரு ஏரியாங்க. இங்கே நின்றுட்டு எப்படிங்க சும்மா வருது, 4 பக்கமும் ஒவ்வொரு போட்டும் ஒவ்வொரு மாதிரி வருதுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கே. அங்கே நின்று கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா போர்டில் இருந்து கிளம்புற டைமும் வந்துருச்சுங்க. நான் முன்னாடி நின்று கொஞ்சம் ஓட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போட்டு நின்னதுக்கு அப்புறமா நான் இந்த வேலையை உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக 8:45 அப்பயே நம்ம எந்த இடத்துல ஏறினமோ அந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளை விட்டுட்டாங்க. நம்மளும் வந்துட்டு நம்மளோட லக்கேஜஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. போட் ஹவுஸ்லேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா நாங்கள் ரீச் ஆனது கோயிலுக்கு தாங்க. அன்னைக்கு எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிங்கிறனால கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு முன்னத்த நாளே மேப்லையும் பார்த்தாச்சு பக்கத்தில் என்ன கோயில் இருக்குன்னு சொல்லி. அன்னைக்கு கிருஷ்ணர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். பக்கத்துலேயே வந்துட்டு கோயில் இருந்ததுங்க. ரொம்ப அழகாகவே இருந்தது. கேரளாவில் பொறுத்த வரைக்கும் கோயில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. கோயிலோட அட்மாஸ்பியர் பார்க்கறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு தெப்பக்குளம் கூட இருந்ததுங்க. அதில் உள்ளே போய் பார்த்தா ஃபிஷ்ஷஸும் நிறைய இருந்தது. எல்லாருமே வந்துட்டு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி இந்த தெப்பத்துக்கு போய் நல்லா காலையில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சாமி கும்பிட்றதுக்கு உள்ளே போகிறாங்க. நான் இந்த மாதிரி தெப்பக்குளம் இருக்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. பக்கத்தில் அப்படியே அர்ச்சனை தட்டு வாங்குறதுக்காக போயிருந்தேன். அங்கேருந்த கிருஷ்ண ஸ்டாச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஒரு அர்ச்சனை தட்டும் வாங்கிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. சாமியை பார்க்கறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போதான் வந்துட்டு பக்கத்தில் ஒரு கப்பிள்ஸை ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு அந்த கோவிலில் தான் மேரேஜ் ஆச்சு போல. ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய எடுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு இன்னொருத்தருக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிட்டு இருந்தோம். கோயிலில் இந்த மாதிரி எடைக்கு எடை கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியும் இருந்தது. கோயில் ரொம்பவே பெருசு தாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா நல்லாவே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். மேகாவும் நல்லா ஜாலியாகவே விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்க அப்பா கூட. நான் லாஸ்ட் இயர்லேருந்து நம்ம எந்தெந்த பிளேஸுக்கு போகிறோமோ அங்கெல்லாம் ஒரு மெமரிஸ்க்காக ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த டைம் அதே மாதிரி கோயிலுக்குள்ளே வந்ததுமே நான் ஃபஸ்ட்டு பார்த்தது ஏதாவது மெமரிஸ்க்கு நம்ம வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு கடையை விசிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது தான் நிறைய சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டும் நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்துட்டு லாஸ்ட் டைம் நான் குருவாயூர்லேயே தேடினேன். எனக்கு அப்போ கிடைக்கல. ஆனால் இந்த டைம் வந்துட்டு கோவிலில் பார்த்ததுமே இருந்ததுமே எனக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிருச்சுங்க. என்ன மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதில் இந்த அலப்பி போட் ஹவுஸ் தான் போயிட்டு வந்தோம் இல்லையா, ஸோ அதே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபைனலாக அதே வாங்கி டிசைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த கிருஷ்ண ஸ்டாச்சு எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அதுவும் அந்த மயிலிறகோட இருக்க கிருஷ்ணரை பார்க்கும்போது எப்படிங்க வாங்காமல் வருது. ரொம்ப க்யூட்டாகவே இருந்தது. அதனால அவர் அப்படியே நம்ம வீட்டுக்கும் கொண்டு வந்தாச்சுங்க. கோயிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10:30 போல் ஒரு இளநியும் குடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எந்த பிளேஸ்க்கு போகிறோம்னு சொல்லிட்டு எனக்கு வேற லெவல் எக்ஸைட்மெண்ட். ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ் தான். மோஸ்ட் ப்ராபப்ளி இது எல்லாத்துக்குமே பிடிக்கும். அது வேற எதுவும் இல்லைங்க, பீச்சுக்கு தான் போவோம். அலப்புழாவில் 2 பீச் தான் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஒன்று வந்துட்டு அலப்பி பீச்னு சொன்னாங்க, இன்னொன்று வந்துட்டு மராரி பீச்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அலப்பி பீச் ரீச் ஆகும்போது ஒரு 11:30 இருக்குங்க. பீச் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு மெரினா பீச் மாதிரியே ஃபீல் ஆச்சுங்க. ஏன்னா மெரினா பீச்சுமே உள்ள கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி தானே இருக்கும். ஸோ இதுவுமே அதே மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க பீச் பார்க்கறதுக்கே. எனக்கு அங்கேருந்து வரவே மனசு இல்லை. ஆனால் நல்லா வெயிலும் அடிச்சிட்டு இருந்துச்சு அன்னைக்கு. சின்னதாக சில மூமெண்ட்ஸை மட்டும் கேப்சர் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம்லாம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணல. கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அப்புறமா லஞ்ச் டைமும் வந்துருச்சு. நல்லா பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த லஞ்ச் டைம் ஸ்டோரி ரொம்ப பெரிய ஸ்டோரிங்க. எனக்கு இந்த பீச் வியூவில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக தான் நாங்கள் அவ்வளோ தூரம் அலைஞ்சோம். ஆனால் ஃபைனலாக அது கிடைக்கவும் இல்லை. பக்கத்தில் இருந்த ஹோட்டல்லையே நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் போன பீச் தான் மராரி பீச். இந்த பீச்சை பார்க்கறதுக்கு எனக்கு ஃபாரின் பீச் மாதிரியே ஃபீல் ஆச்சுங்க. ஆக்சுவலி நான் கூகுளில் பார்த்தும் போதே எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நான் என் ஹஸ்பண்டையும் அதே ஸ்டோரியை தான் சொல்லிட்டு இருந்தேன். அங்கே போனதுமே மேகா குட்டிக்கு இந்த ஒரு டாய் ஒன்று வாங்கியாச்சுங்க. அவங்களுக்கு இந்த டாயை வச்சு விளையாண்டே ஆகணும். அதனால பக்கத்தில் உட்கார வச்சு நானும் அவரும் சொல்லி கொடுத்து விளையாட வச்சாச்சுங்க. அப்போதான் அவங்களுக்கும் ஹாப்பி, எங்களுக்கும் ஹாப்பி. இந்த பீச்சில் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா நாங்கள் போன டைம் கொஞ்சம் வெயில் வந்துட்டு இல்லாமல் இருந்தது. அதனால கொஞ்சம் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. மேகா குட்டி ரொம்ப ஹாப்பிங்க. அங்கே இருந்த மணலெல்லாம் எடுத்துட்டு அவங்க அழகாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவும் அவங்க அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க தான் சொல்லணும். நான்
நானும் அவங்க கூட விளையாண்டுட்டே அப்படியே பீச் வியூவும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேங்க. நல்ல காத்தாவும் இருந்தது, அதே சமயத்தில் கொஞ்சம் மிதமான வெயிலாக தான் இருந்தது. அப்புறம் என்னோட ஹஸ்பண்டும் தம்பியும் வந்துட்டு நாங்களும் ஒன்று பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா அது என்னன்னு நீயே பார்த்துக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக அது என்னன்னு நானே கண்டுபிடிச்சிட்டேங்க. சிவன் தான் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே வந்திருந்ததுங்க. ஆனால் நான் ஆரம்பித்ததுமே இவங்க எப்படி பண்ண போகிறாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு யோசனையிலே தான் இருந்தேன். ஆனால் அவங்க மேகா குட்டிக்கு வாங்கின கிட்ட யூஸ் பண்ணியே சிவலிங்கத்தை செஞ்சுட்டாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது, தத்ரூபமாகவும் இருந்தது. இந்த சின்ன வயசுலலாம் மணலில் விளையாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மண் வாசமே நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒன்று தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். மழை பெஞ்சாலே அது ஒரு மாதிரி மண் வாசம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இருந்தாலும் என்னமோ இதை பற்றி பேசும்போது எனக்கு டக்குன்னு அது ஞாபகம் வந்துருச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க இந்த ஸ்டாச்சு பண்ணிகிட்டே இருக்கும்போது மண்ணை எடுத்து பார்க்கும்போது கீழே வந்துட்டு இந்த நூல் வந்ததுங்க. இந்த நூலை பார்த்ததும் அவங்களுக்கு காஞ்சனா படம் ஞாபகம் வந்துச்சாமா. அதே பீச் செட்டப் ப்ளஸ் நூல் இல்லையா? ஸோ அவங்க அதை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அதை சொல்ல நான் சிரிச்சுட்டே இருந்தேங்க. ஏன்னா அந்த படம் பார்த்து நான் அப்படி சிரித்தேன். என்னோட மெமரிஸ் எல்லாம் எனக்கு ஒவ்வொன்றா ஞாபகம் வரும் இல்லையா? கொஞ்ச நேரம் அந்த பீச் எப்படி மாறுச்சுனே தெரில. கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகி நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் எப்படியும் மழை பெய்யாது, காத்தடிச்சது கொண்டு போயிடும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இருந்தவங்கெல்லாம் அந்த சேரு இதெல்லாம் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த பீச் வியூ பார்க்குற மாதிரி சேர்லாம் இருந்தது இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரைஸ் இருக்கு. 1 ஹவருக்கு இவ்வளோன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வாங்குறாங்க. அவ்வளோதாங்க. அழைப்பிக்கு பாய் சொல்லிட்டு நம்மளோட ஊருக்கு கிளம்பியாச்சு. இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழைப்பி போகணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.